சத்தியம் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தாக்கல எனக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாகி போச்சு. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரிலாம் வந்து நாய்கள்லாம் வந்துட்டு கல் எடுத்தெல்லாம் அடித்து வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஏன்னா இந்த நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் இருக்காங்க. கல் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் ஒரு நாய் சும்மா போய்கிட்டு இருந்துச்சுன்னா எடுத்து கல் எடுத்து அடிக்கிறது, சும்மா படுத்து அது பாட்டுக்கு அதுக்கே ஒரு இது இல்லாமல் அதுக்கு ஒரு நிதானமே இல்லாமல் அது தூங்கிக்கிட்டு இருக்கும், சிவனேன்னு தூங்கிக்கிட்டு இருக்கும், அதை எடுத்து கல் எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம். ஆனால் ஒன்று மட்டும் லைஃப்பில் வந்து புரிஞ்சுக்கங்க, நீங்கள் போகிறதுக்குள்ளே வந்துட்டு லைஃப்பில் வந்து நீ என்னென்ன பண்ணுவியோ அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக வந்து அதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக நீ அடைஞ்சிட்டு தான் போவ. கிடையாது வரைக்கும் கடவுள் வந்துட்டு யாரையுமே வந்து சும்மாலாம் வந்துட்டு அனுப்ப மாட்டார். நீ என்ன செஞ்சியோ அதுக்கான பலனை நீ வந்து கண்டிப்பாக உனக்கு கொடுத்துருவாரு. அதை நீ வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே கடவுளோடைய அப்படி தான் இருக்குது அப்படின்ற பார்த்துக்கங்க. இன்றைக்கி நீ என்ன செய்கிறீங்களோ அதுதான் உனக்கு திரும்பி வரும் அப்படின்றது தான். அது ஏன் அதுக்கு அதையும் அதை தீண்டி பார்க்கணும் அப்படின்றது தெரியல. நிறையா இப்படி தான் தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ காட்சி இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது தான் அவனுக்கே அதோட வருத்தம் புரியும். நம்மளாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதோடய கஷ்டங்கள் இப்போ தான் நம்மளுக்கு புரியுது, அதோடய வேதனை இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு. நீ பண்ணும்போது அந்த விஷயம் தெரியாது, ஆனால் அதே விஷயத்த இன்னொருத்தன் பண்ணி அது ஒரு நீ வந்து நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்த நீ வந்துட்டு உணர்வ. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போதே உங்களுக்குலாம் மைண்டில் எப்படி இந்த மாதிரி தோணுதுன்னே அப்படி தெரியல. ஒரு எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு ஜீவன் எதுக்காக உங்களால் வந்து துன்பப்படணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. பாருங்கள், இன்றைக்கி வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணாத அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து கேட்குறதெல்லாம் இல்லை, அது திரும்பவும் பண்ணுறாங்க.